சந்தோஷம் மனநிறைவுக்கு எந்த விலையும் தரலாம் என்கிறது ஒரு உளவியல். எவ்வளவு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் மனம் திருப்தியாக இருந்தாலும் அந்த வாடிக்கையாளர்கள் நிறைவாக செல்வார்கள். அந்த நிறைவாக செல்வதற்கு உண்டான வேலையை தான் அந்த நிறுவனம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஒரு முறை மிக பிரசித்தமான விடுதியில் கழிவறையில் பச்சை பளிங்கு கற்கள் போட்டு வாடிக்கையாளர் கௌரவ வண்ணம் அந்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. அவர்கள் செய்த அத்தனை கோடிக்கணக்கில் பணமும் உபயோகம் இல்லாத போன இனம் யாரும் அதை விரும்பவில்லை. அவர்கள் பெரும்பாலும் வெண்மை நிற கொண்ட அந்த பளிங்கு கல்லை விரும்பினார்களாம். எனவே உடனடியாக அந்த நிறுவனம் இந்த பச்சை கோடிக்கணக்கில் செலவு செய்த அந்த பச்சை நிற கற்களை அகற்றி வெண்மை நிற கற்களை புகுத்தினார்களோ. அதற்கு பின்பு வாடிக்கையில் நிறைவாகவே அது மன திருப்தியுடன் இந்த கழிவறைக்கு சென்றார்களாம். பெரும்பாலான நேரங்களில் நாம் நினைப்பது போல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பணத்தை கொட்டி தீர்ப்பதை காட்டிலும் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுக்கு தகுந்த போல் மாற்றினால் அது சிறப்பாக அமையும் என்பதுதான் உண்மை. எனவே எந்த இடத்தில் மனநிறைவு இருக்கிறதோ அந்த மனநிறைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொழில் செய்து அதை நீங்கள் சிறப்பாக செய்தால் அங்கே எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.